ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாரம் ஆனாலும் கொழுக்கட்டை கெட்டு போகாமல் சாஃப்டாக இருக்குது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நாம் 2 கிலோ பச்சரிசி எடுத்துருக்கேன். இதை 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பச்சரிசியை நம்ம 3 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது இப்போ நம்ம காய வச்சு நிழல் காய்ச்சலில் ஃபேன் காற்றுலேயே காய வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம அதிரசத்துக்கு மாதிரி ஈரப்பதமாக எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடணும். இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்து ஃபேன் காற்றுக்கு கீழே விரித்து அரிசியை நல்லா பரப்பி காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஃபேன் காற்றுலேயே காய வச்சாச்சு. அரிசி இந்த மாதிரி காஞ்சிருக்கணும். இந்த மாதிரி எடுத்தால் கையில் ஒட்டாமல் வரணும். லைட்டான ஈரப்பதத்தோடு அரைச்சிட்டு வரணும். மிஷின்லேருந்து மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி அதிரசத்துக்கு மாதிரி அரைக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சலித்து எடுத்துக்கலாம். சலித்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மாவை ரொம்ப போடக்கூடாது. ஒரு 2 கரண்டி மாவு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வறுத்து மொறுன்னு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த ஈரமாவாக இருக்கிறது நல்லா வர மாவு மாதிரி வரணும். அந்தளவுக்கு வறுத்துக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை ஒரு வாரமாக இருந்தாலும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இது மாதிரி மணலாக வறுக்கணும். நல்லா வாசம் நல்லா கம்மன்னு வரும். அப்படி வறுத்தா தான் ஒரு வாரத்துக்கு கொழுக்கட்டை கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா கையில் அப்படி எடுத்து பார்த்தா நல்லாயிருக்கும். நான் 2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். கொழுக்கட்டைக்கு 150 பாசிப்பருப்பு வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இறக்க போகிற ஸ்டேஜில் இந்த எள்ளையும் போட்டு வறுத்துக்கலாம். 2 கிண்டு கிண்டுனா போதும். எள்ளு 50 எள்ளு எடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்து எடுக்க ஒரு முந்திரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெய்யில் வறுத்து பொன்னிறமாக எடுத்துக்குவோம். இப்படி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா எல்லா கொழுக்கட்டையிலையும் ஒவ்வொரு முந்திரியாவது வரும். அப்போ நம்ம சாப்பிடையில டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். முந்திரி வறுத்தா அதே நெய்யில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்குவோம். 2 கிலோ மாவுக்கு 2 தேங்காய் எடுத்திருக்கேன். 2 தேங்காய் இந்த மாதிரி பொடிசாக நைஸாக கட் பண்ணி நெய்யில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். மொத்தத்தில் 2 கிலோ மாவுக்கு 100 நெய். 2 ஸ்பூன் ஊற்றினேன். இப்போ 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்திங்கன்னா கொழுக்கட்டை கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அரைச்சி சளிச்சு வச்சுருக்க மாவில் இந்த நெய்யோடு கொட்டிக்கலாம். வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பும் எள்ளையும் கொட்டிக்கலாம். வறுத்து வச்சுருக்க முந்திரியும் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஏலக்காய் தூள். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாவை காய்ச்சி ஊற்றணும். இப்போ எல்லா மாவையும் ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ எல்லாம் நம்ம முந்திரி, பாசிப்பருப்பு, எள்ளு, தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா, இளஞ்சுக்கு எல்லாம் ஒன்றா கலந்து நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் வெல்லத்தை காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். 2 கிலோ மாவுக்கு 1.5 கிலோ வெல்லம் சேர்த்துருக்கேன். 2 கிலோ மாவுக்கு 1.5 கிலோ வெல்லம், 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். பாகுப்பதம் தேவையில்லை. கொதிச்சோன்னா நம்ம வடிகட்டி மாவில் சேர்த்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி கொதிச்சா போதும். கம்பி பதம்லாம் தேவையில்லை. 2-3 கொதி கொதிச்சா இதை அப்படியே வடிகட்டி நம்ம கொழுக்கட்டை பிடிக்க வேண்டியதுதான். வெல்லத்தை வடிகட்டி மாவில் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வடிகட்டணும். வடிகட்டி மாவு கிண்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வடிகட்டி வெள்ளைப்பா ஊற்றணும். இல்லைன்னா மாவு தண்ணியாக போயிடுச்சுன்னா பிடிக்க வராது. நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிணைஞ்சு வச்சுக்கணும். கையில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டையை பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த கொழுக்கட்டையை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.